வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆச்சு, ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து நமக்கு எந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு முக்கியமான கண்டென்ட் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து அதாவது ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன ட்ராப்பில் மாட்டினோம்னா நம்மளுடைய கேபிட்டல் மொத்தமும் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி ஏற்கனவே வந்து நிஃப்டியினுடைய எக்ஸ்பிரி டே வேறு. ஓகே, அதனுடைய இது என்னென்னா, இன்றைக்கி கொஞ்சம் நம்ம அந்த இதை பார்க்கும்போது இன்றைக்கி நான் சார்ட் வந்து காலையில் நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகும்போதும் அதோடைய ப்ரீமியம் நிஃப்டி இன்றைக்கி ஓப்பன் ஆகினது ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம் நமக்கு அப்படின்னிங்கன்னா, நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 24,370. இதுதான் வந்து இன்றைக்கி நிஃப்டியினுடைய ஓப்பன். அதான் நேற்றுக்குள்ள க்ளோசிங்க்கும் இன்றைக்குள்ள ஓப்பனுக்கும் பார்க்கும்போது நியரஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்டுக்கிட்ட நமக்கு வந்து அது கேப்பப் ஓப்பன் ஆகுது இண்டெக்ஸு. ஓகே, அப்போ நம்ம ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 24,350 எடுக்கணும், இல்லை 24,400 எடுக்கணும். இந்த 24,350 அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அட் த மணி, சரியா? அட் த மணியில் வந்துடும் 24,300ங்கும்போது. 24,400 எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு அவுட் ஆஃப் த மணி, 50 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்டில் ஒரு அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும் நமக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்றைக்கி வந்து 24,300 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்தை நம்ம எடுத்தோம். இண்டெக்ஸ், அதாவது நான் இதை நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன், கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நிஃப்டி அதாவது என்னென்னா நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம 5 மினிட் டைம் ஃப்ரேம் தான் நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நிஃப்டியினுடைய ப்ரீவியஸ் க்ளோசிங் இது, இன்றைக்குள்ள ஓப்பனிங்க. இன்றைக்குள்ள ஓப்பன் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 24,370 அப்படி தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்தோம். அதில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி கொடுத்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம மார்க்கெட்டை பார்ப்போம் இல்லையா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக நம்ம வந்து 1/4 மணி நேரம் ஆகும்போது நமக்கு வந்து 9:30க்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே மார்க்கெட் நிற்கிது. மார்க்கெட் மேலே க்ளோசிங் கொடுக்கல. சரி, இது வந்து நமக்கு வந்து நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். இண்டெக்ஸ் பார்த்துக்கோங்க, 80 பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு கேப்பப், ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே 80 பாயிண்ட் ஒரு கேப்பப்பில் ஓப்பன் ஆகுது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மணி எடுத்துக்கிடுவோம். அப்போ 24,300 அப்படிங்கிறது இந்த மணியாக இருக்கும். அந்த 24,300ங்கிற இந்த மணி ப்ரைஸ் சார்ட் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, 24,300 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு வந்து இதோட ப்ரீவியஸ் க்ளோசிங். இதோட ப்ரீவியஸ் க்ளோசிங். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் லைன், கரண்ட் டேவுடைய ஓப்பன் லைன். இதோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 92 ரூபா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏதாவது புரியலை? ஓகே, மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையில் 80 பாயிண்ட் மேலே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இந்த மணி 24,300 அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுனது 24,370 ஓப்பன் ஆகுது. 70 பாயிண்ட் வந்து நம்ம வந்து கீழே இறக்கி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மணியில் போய் நம்ம எடுக்கிறோம். ஸ்டார்ட் எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த இந்த மணியுடைய ஆப்ஷன் எங்கே ஓப்பன் ஆகிருப்பாருங்க, ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கு. இது ஹை, இது லோ, மார்க்கெட் ஓப்பன் இங்கே. ஸோ இது வந்து நம்மளை ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்ட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே மைண்டில் எனக்கு வந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே போகும்போது நான் ட்ரேட் எடுக்கலை. அங்கேயும் ஓப்பனுக்கு மேலே போயிருக்கு. இண்டெக்ஸ்லேயும் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஓப்பனுக்கு மேலே அந்த கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு, நான் எடுக்கலை. ஏன்னா ஒரு இந்த மணி ஆப்ஷனே வந்து ஹையை கட் பண்ணலை அப்படின்னா, இண்டெக்ஸ் கட் பண்ணுது, இந்த மணியினுடைய ஆப்ஷன் கட் பண்ணலைன்னா அப்போ அந்த ஆப்ஷன் வந்து வெயிட்டேஜ் இல்லாமல் மார்க்கெட் இன்றைக்கி 0 ஆக போகுது அப்படின்ட்டு. சரி, இதுதான் கால் தான் அப்படி இருக்குது, புட் ஆப்ஷன் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். அதே 24,300ங்கும்போது அது அவுட் ஆஃப் த மணி ஆயிரும் இல்லையா. ஓகே, ஏன்னா 24,300 வரல, மார்க்கெட் வந்து 24,370 ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ 24,400 நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 24,400 கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம். ஏன்னா மார்க்கெட் வந்து 24,400 போயிட்டு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு 24,400. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து அட் த மணி வந்து இது வந்து இந்த மணியாக இருக்கணும் நமக்கு வந்து இப்போ புட் ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது. அப்போ புட் ஆப்ஷன் இந்த மணினா 24,400ங்கிற புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோம்.
400 புட் ஆப்ஷனுடைய இது என்னென்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் சார்ட் ஓப்பன் பண்ணி. ஓகே, இது வந்து ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஓப்பன் ப்ரைஸ். ஆனால் மார்க்கெட் வந்து ஓப்பன் ப்ரைஸ்க்கு வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கால் புட் ப்ரீமியம் வந்து ஓப்பன் ப்ரைஸுக்கு வரல, ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலேயே வரல. ஆனால் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து இண்டெக்ஸ் வந்து கரெக்டாக 24,400 அப்படிங்கிற லெவலில் போயிட்டு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு. அந்த 24,400 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் நம்ம எடுத்துருக்கோம். புட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கு. எதில் சப்போர்ட் எடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட் அடுத்து இறங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,400லேருந்து 350க்கு மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னா, அப்போ அந்த 24,400ல் உள்ள புட் ப்ரீமியம் இருக்குது இல்லையா, புட் ப்ரீமியத்துக்கு வந்து சப்போர்ட் எது பண்ணணும்னா 24,350னுடைய கால் ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த மார்க்கெட் வந்து அடுத்து இறங்கும் ஃபர்தராக கீழே. ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த 46 ரூபா அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 24,350னுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் கால் ப்ரீமியம் 24,350 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்தினுடைய ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் கரெக்டாக எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுக்கு 24,400 புட் ஆப்ஷன். ரெசிஸ்டன் மார்க்கெட் வந்து நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நிஃப்டினுடைய சார்ட்டில். ஸோ அதுவும் 24,400 போயிட்டு மார்க்கெட் திரும்புது. நம்ம கரெக்டாக இந்த இடத்துல தான் என்ட்ரி ஆகிறோம். ஓகேவா? இது நீங்கள் டைமிங் பாருங்கள், நான் உங்களுக்கு டைமிங் காட்டுறேன். பத்து ஓகே, இதே டைமில் தான் இண்டெக்ஸு நமக்கு ரிட்டர்ன் ஆகும். நான் இண்டெக்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஓகே, நிஃப்டினுடைய இண்டெக்ஸ் சார்ட்டில் இருக்கிறோம். இண்டெக்ஸ் பார்த்தீங்க டைமிங் பாருங்கள், கரெக்டாக 10:10க்கு. ஓகே, இதுதான் வந்து 24,400 போயிட்டு இண்டெக்ஸ் ரிஜெக்ஷன் ஆகுது. புட் ஆப்ஷன் 24,400 அப்படிங்கிற புட் ப்ரீமியம் கரெக்டாக சப்போர்ட் எடுக்கு. அந்த லைன் தான் உங்களுக்கு நான் காட்டினது. ஒரு என்ட்ரி இதான் கரெக்டாக இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஆகிட்டு அடுத்து நமக்கு வந்து நம்ம தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோமே, எல்லா இதுலேயும் சொல்கிறது என்ன அப்படின்னா 20 பாயிண்ட் 10 பாயிண்ட் இதுதான் நம்மளோட டார்கெட். அப்போ தான் நம்ம வந்து லைஃப் லாங், அதாவது என்னென்னா லைஃப் லாங்குங்கிறத அதிகபட்ச ட்ரேட் ஒரு ஒரு மந்தில் வந்து 20 ட்ரேட் எடுக்கிறோன்னா 20 ட்ரேடும் கண்டிப்பாக சக்ஸஸில் தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நம்மளுடைய யூடியூப்பினுடைய நண்பர்கள் எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடியது இதுதான். எப்போ நம்ம வந்து ட்ரேட் எடுத்தாலும் சரி, மார்க்கெட் வந்து மேலேயே போகும். நேற்றுக்கு போச்சு, அதுக்கு நாள் போச்சு, நான் அன்றைக்கி ட்ரேட் எடுத்துகிட்டு 10 பாயிண்ட் வச்சுட்டு வெளியே வந்தேன், 5 பாயிண்ட் வச்சுட்டு வெளியே வந்தேன், ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் தயவுசெய்து என்றைக்கும் உட்காராதீங்க. மார்க்கெட் எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ரிட்டர்ன் ஆகலாம். நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறது ஒரு லெவல் தான். மார்க்கெட் வந்து லைஃப் மாதிரி, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு இன்றைக்கி நமக்கு கணிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் மார்க்கெட். ஸோ அதனால் எப்போ நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி ஆனாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட். ஓகே, இதுதான் வந்து இன்றைக்கான ஆப்ஷனுக்கான ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் எடுத்தது. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நம்மள மாதிரி சின்ன அமௌண்ட் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது எந்த ஒரு ட்ராப்லையும் மாட்டாமல் நம்ம ஒரு டெக்னிக்கலாக ட்ரேட் எடுக்கணும். நம்மளும் ப்ராஃபிட் பண்ணணும், நம்மளுடைய முதலையும் பாதுகாக்கணும். எந்த ஒரு சின்ன ட்ராப்பில் கூட மாட்டிக்கக்கூடாது. ஸோ இது நான் கற்றுக்கிட்ட பாடத்தை நம்மளுடைய யூடியூபுடைய நண்பர்கள், யூடியூப் வாயிலாக நிறையா நம்மள மாதிரி சின்ன ட்ரேடர்ஸ்க்கு இதை நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, இது வந்து ஒரு லேர்னிங் ப்ரப்போஸ் தான். நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இது வந்து ரெக்கமெண்டேஷனோ எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் மார்க்கெட் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.